பிசிஆர் வழக்கு போடுன்னு சொல்லி அதுல பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போட்ட வேண்டிய காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போடப்பட்டுருச்சு அரசாங்கம் நீ பணம் கொடு. இந்த வழக்கு போட்டுட்டா என்ன ஆகுமா? 20 லட்சம் வரைக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணுமா அவனுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்படி பொழப்பை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆமாடா வெண்ணையலா, நாங்க ஜாதி வெறியர் தாண்டா. எந்த ஜாதி வெறியர்? எங்க ஜாதி மேல நாங்க பற்றா இருக்கோம், நாங்க வெறி பிடிச்சிருக்கோம். உனக்கு என்ன வலிக்குது? ஓன் ஜாதி மேல நீ பற்றாரு, ஓன் ஜாதி மேல நீ வெறி பிடிச்சிரு. ஓன் ஜாதி நல்ல ஜாதி, எங்களை வஞ்சிட்டான்னு சொல்ற, அப்புறம் ஜாதி பெருமை பேசுற. ஐயோ ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா, ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா. பிசிஆர் வழக்கு போடு, பிசிஆர் வழக்கு போடுங்க, ஒப்பாரி வைக்கிறீங்களடா. இன்னைக்கு பழப்பு நடத்தணும்னா ஒவ்வொருத்தனும் என்ன செஞ்சுக்கிறீங்க? விடிய காலையில 100 சாராய பாட்டில் வாங்கி வித்துக்கிட்டு போலீஸுக்கு காசு கொடுத்து பழப்பு நடத்துறா. ரெண்டாவதா என்ன பண்றா? கஞ்சா வாங்கி வித்துக்கிட்டு பொழப்பு நடத்துறா. மூன்றாவதாக என்ன செய்யறா? யாரையாவது முக்கியமான ஆளை செய்து தாரம் பணம் கொடுன்னு வாழ்க்கை நடத்திக்கிறீங்க. இதற்கடுத்து இன்றைக்கு 4வதாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிருச்சுன்னா, பிசிஆர் வழக்கு போடுன்னு சொல்லி அதுல பாதிக்கப்பட்ட நபர்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போட்ட வேண்டிய காசு வாங்கிக்கிட்டு பிசிஆர் வழக்கு போடப்பட்டுருச்சு அரசாங்கம் நீ பணம் கொடு. இந்த வழக்கு போட்டுட்டா என்ன ஆகுமா? 20 லட்சம் வரைக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணுமா அவனுடைய பாதிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்படி பொழப்பை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. கஞ்சா வித்து பொழைக்கிறா, சாராய வித்து பொழைக்கிறா, படுகொலைகள் செய்து பொழைக்கிறா. அது கூட 4வதா இந்த அவன் மேல பிசிஆர் வழக்கு போடு, இவன் மேல பிசிஆர் வழக்கு போடு, கட்ட பஞ்சாயத்து பண்ணு, எங்களுக்கு காசு வாங்கி கொடு, போலீஸ் நீ எடுத்துக்க, நாங்களும் பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற பொழப்பு இங்க ஓட்டிக்கு இருக்காங்க. இதுல பிசிஆர் வழக்கு போட்டா தமிழ்நாடு அரசு உடனடியாக கருணை அடிப்படையில் அவருக்கு உடனடியாக 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம், அவன் வண்டி உடைஞ்சிட்டா, அவன் வீடு உடைஞ்சிட்டா, அவனுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுட்டா, இப்படி காசு வாங்கி பிழைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் பூரா ஜாதி வெறியர்கள். யாரு? இந்த கூட்டத்தை பார்த்து, ஆமாடா வெண்ணையலா, நாங்க ஜாதி வெறியர் தாண்டா. எந்த ஜாதி வெறியர்? எங்க ஜாதி மேல நாங்க பற்றா இருக்கோம், நாங்க வெறி பிடிச்சிருக்கோம். உனக்கு என்ன வலிக்குது? ஓன் ஜாதி மேல நீ பற்றாரு, ஓன் ஜாதி மேல நீ வெறி பிடிச்சிரு. ஓன் ஜாதி நல்ல ஜாதி, எங்களை வஞ்சிட்டான்னு சொல்ற, அப்புறம் ஜாதி பெருமை பேசுற. ஐயோ ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா, ஐயோ எங்க ஜாதி பேரை சொல்லிட்டா. பிசிஆர் வழக்கு போடு, பிசிஆர் வழக்கு போடுங்க, ஒப்பாரி வைக்கிறீங்களடா. தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட பிசிஆர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் உரிமை சட்டத்தில் தெரியப்படுது. அப்ப வட மாவட்டம், மத்திய மாவட்டம், மேற்கு மாவட்டம், அப்ப எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12,000 வழக்கு இருக்கு. இந்த 12,000 வழக்கிலே உண்மைத்தன்மை இருக்குமா? எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் சொன்னாரு, இந்த 12,000 வழக்குல உண்மையிலேயே நீ பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்காக நாங்களும் வரோம், நாங்க எங்கேயும் போறது கிடையாது. உண்மையிலே அவன் யாரு, உன்னைய சாதியை சொல்லி வஞ்சிருந்தானா சொல்லு, நாங்க அவனை செருப்பை கழட்டி அடிக்கிறான். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? சாதியை சொல்லி திட்டுவதற்காக மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் ஒரு பொது பாதையை பயன்படுத்தாதே என்று நாம் சொல்லுவோமானால், பொது கிணற்றை இன்னைக்கு கிணறு கிடையாது, சட்டத்தில் என்ன இருக்குன்னா இதான் இருக்கு. பொது கிணற்றை நீ தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால், பொது பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்க்க மாட்டோம் சொல்லுவோமானால், பொது சுடுகாடு அது தனி சுடுகாடத்தான் இருக்கு, அதெல்லாம் அதுக்குள்ள வரல. இப்படி பொதுவான இடத்தினர்
பயன்படுத்தக்கூடியதை யாரேனும் தடுத்தால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம்